அனைவருக்கும் வணக்கம். Hi children, how are you all? Welcome to today class. இன்று நாம் 5ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடம் உறுப்பு மண்டலங்கள் ஆர்கன் சிஸ்டம் பற்றி படிக்கலாமா? சென்ற வகுப்பில் நீங்கள் செரிமான மண்டலம் மற்றும் சுவாச மண்டலம் பற்றி படித்தீர்கள் அல்லவா? அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் இரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் கழிவு நீக்க மண்டலம் பற்றி படிக்கலாம். இரத்த ஓட்ட மண்டலம் நமது உடலில் இருக்கக்கூடிய இரத்தமானது ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் சுழற்சி செய்கின்றது. இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதயம், இரத்தம், இரத்த நாளங்கள் இவையை தான் உள்ளடக்கியதாகும். இதயம் ஹார்ட் அண்ட் blood vessels தான் இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ளடங்கியவை ஆகும். இப்போ நம்ம ஒரு விடுகதை கேட்க போகிறேன். உங்களுக்கு விடுகதைன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் இல்லையா? சரி. துடித்து கொண்டே இருப்பேன் நான், ஆனால் கடிகாரம் அல்ல. நான் யார்? வெரி குட், சரியான பதிலை சொல்லிட்டீங்களே. நான் தான் இதயம். இன்னைக்கு நம்ம இந்த இதயத்தினுடைய செயல்பாடு பற்றி பார்க்கலாமா? வாங்க. இந்த இதயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடமான தசையாலான உறுப்பாகும். வெற்றிடம் அப்படின்னா ஹாலோவாக இருக்கும், அங்கே எதுவுமே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. த ஹார்ட் இஸ் த ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். இதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா சற்றே கூம்பு வடிவத்தில் இருக்கிறது. நம்மளுடைய இதயத்தினுடைய வடிவம் சற்றே கூம்பு வடிவத்தில் அமைந்துள்ளது. இந்த இதயத்தை சுற்றிலும் பெரிகார்டியம் என்ற இரட்டை அடுக்கு சவ்வு சூழ்ந்துள்ளது. அந்த இரட்டை அடுக்கு சவ்வின் பெயர் என்ன? பெரிகார்டியம். இந்த இரட்டை அடுக்கு சவ்வுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் திரவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. பெரிகார்டியல் திரவம் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதயம் அதிர்ச்சியில் இருந்து பாதுகாக்கிற வேலையை செய்கிறது. புரிஞ்சுதா? சரி. இப்போ நமது இதயம் உடல்ல எந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது காட்டுங்க பார்க்கலாம். நீங்க வெரி குட். நம்ம எல்லாரும் உடனே என்ன செய்வோம்? இதயம் எங்க இருக்குதுன்னு கேட்டா நம்மளுடைய இடது பக்கத்துல கை வச்சிருவோம் இல்லையா? சரி. இப்போ நம்ம சரியான அமைவிடத்தை தெரிந்து கொள்ளலாமா? நமது இதயம் 2 நுரையீரல்களுக்கு இடையில் மார்பு அறையின் உட்புறத்தில் அமைந்துள்ளது. புரிஞ்சுதா? எங்கே அமைஞ்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமது மார்பு அறையின் உட்புறத்தில், நுரையீரல்களுக்கு நடுவில் மார்பு அறையின் உட்புறத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா சில்ட்ரன்? சரி. இப்போ நாமெல்லாம் வீடு கட்டுறோம். வீடு கட்டும் பொழுது அறைகள் எல்லாம் வச்சு கட்டுறோமா இல்லையா? நமது வீட்டிலெல்லாம் அறைகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இதயத்துக்கு கூட அறைகள் இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? ஆம், நமது இதயத்திற்கும் 4 அறைகள் உள்ளன. எத்தனை அறைகள் உள்ளன? 4 அறைகள் உள்ளன. மேல் அறைகள் 2, கீழ் அறைகள் 2. மேல் அறைகள் 2ம் ஆரிக்கில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கீழ் அறைகள் 2ம் வென்ட்ரிக்கில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரி. இப்போ நம்ம இதயத்துல பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கு, இடது பக்கம் இருக்கு. இந்த 2 பக்கங்களும் வெவ்வேறான வேலையை செய்கின்றன. நமது இதயத்தினுடைய வலது பக்கம் என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? சரி. இந்த வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அற்ற ரத்தம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். இந்த பிளட்ல பார்த்தீங்கன்னா அசுத்தமான ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் இல்லைன்னா அது டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். அந்த இரத்தத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதை என்ன பண்ணுது? அந்த இரத்தமானது ஆக்சிஜன் அற்ற அந்த இரத்தத்தை பெற்று ஆக்சிஜனை பெறுவதற்காக நுரையீரலுக்கு உந்தி தள்ளுகிறது. இந்த வலது பக்கம் இந்த வேலை தான் நடக்குது. சரியா? சரி. அப்போ இடது பக்கம் இதயம் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ஏற்றமடைந்த ரத்தம், இந்த சைடு ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அந்த பிளட்டெல்லாம் இவங்க வாங்குவாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ஹார்ட் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாம் வாங்கி நம்மளுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் பம்ப் பண்ணி அனுப்பும். புரியுதா? ஸோ இதுதான் இந்த 2 பக்கமும் இதயத்தினுடைய ஒவ்வொரு நாளும் இந்த இதயம் இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது.
நாம் இப்போது இதயத்தினுடைய பாகங்கள் பற்றி பார்க்கலாமா? பாருங்க, இதயத்துல மேல இருக்கு பாத்தீங்களா, அது பெருந்தமனி. அடுத்ததாக இந்த பக்கம் நீல நிறத்துல இருக்கு பாருங்க, வலது நுரையீரல் சிரை, ரைட் பல்மனரி வெயின்ஸ், லெஃப்ட் பல்மனரி வெயின்ஸ். இந்த பக்கம் இடது நுரையீரல் சிரை இருக்குது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா வலது நுரையீரல் தமனி இருக்கு. அதை எப்படி சொல்லணும்? ரைட் பல்மனரி ஆர்டரி. இந்த சைடு பாருங்க, இடது நுரையீரல் தமனி இருக்கு, லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி. அடுத்ததா மூணாவது பாருங்க, வலது ஆரிக்கிள், ரைட் ஏட்ரியம். அடுத்து இந்த சைடு இடது ஆரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம். அடுத்தது வலது வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். கடைசியில் இருக்கிறது இதய தசை, இது கார்டியாக் மசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, இதயத்தினுடைய பாகங்கள் எல்லாம் நாம பார்த்தாச்சு, இதயத்தை பத்தி படிச்சாச்சு. இப்போ இந்த இதயம் பார்த்தீங்கன்னா நமக்கு பலமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எதெல்லாம் சாப்பிடணும் தெரியுமா? நீங்க அம்மா கொடுக்குற சத்தான உணவுகள் எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. முக்கியமா காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இவற்றையெல்லாம் நன்றாக சாப்பிடணும். அடுத்தது இன்னும் முக்கியமா அதுல ஆப்பிள், மாதுளை, பாதாம், ப்ளூபெர்ரி, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், இவற்றையெல்லாம் பீட்ரூட், இவையெல்லாம் நமது இதயத்தை பலப்படுத்துகின்ற உணவுப் பொருட்கள். இதை நம்ம கண்டிப்பா சேர்த்து கொள்ளணும். சரி, இதயம் பலவீனம் அடையாம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா டென்ஷன் ஆகக்கூடாது. இப்ப இருக்கிற குட்டி பசங்களாம் என்ன சொல்றீங்க? சும்மாவே நாங்க டென்ஷன் ஆயிட்டோம், எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, அதிகமாக கோவப்படக்கூடாது, அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுங்காக இருந்தீங்கன்னா தான் உன்னுடைய பேரண்ட்ஸ் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகேவா? சரி, நாம் இப்போ அடுத்ததாக ரத்தம் பற்றி பார்க்கலாம். ரத்தத்தினுடைய பணிகள் என்னென்னு பார்க்கலாமா? ரத்தம் நம் உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள், கழிவுகள், ஆக்சிஜன் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது. நமது உடலில் சராசரியாக 4 முதல் 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். இந்த ரத்தம் இன்னும் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது உடலில் இருக்கக்கூடிய நீரின் அளவு மற்றும் வெப்பநிலையை ரத்தம் ஒழுங்குபடுத்துகிறது. சரி, இந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ரத்தம் பாய்கிறது. நமது உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லும் வேலையையும் இந்த ரத்தம் செய்கிறது. அடுத்ததாக கடைசி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜனை பெறுவதற்காக இறுதியாக நுரையீரலை சென்று சேர்கிறது. பாருங்க, ரத்தம் நமக்கு எவ்வளோ ஒரு வேலைகளை செய்கிறது. ரத்தம் சரியான அளவில் நம்ம உடலில் இல்லைன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைந்து போய்விடும். ஸோ நம்ம ரத்தம் அதிகரிக்கிற அளவில் நம்ம உணவு முறைகளெல்லாம் நம்ம ஒழுங்காக பின்பற்றணும். அம்மா கொடுக்குற எல்லா காய்கறிகளையும் வேண்டான்னு ஒதுக்காம சாப்பிடணும். அப்போதான் ரத்தம் நமக்கு சரியான அளவில் இருந்தால் தான் உங்களால் எல்லா நோய்களையும் எதிர்க்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்புல இருக்கும். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் எந்த நிறத்தில் இருக்குது? சிவப்பு நிறத்தில் இருக்குது இல்லையா? சரி, சில விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறம் வெவ்வேறாக இருக்கும். நம்ம கடலில் இருக்கக்கூடிய நண்டுகள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும். சரி, அப்புறம் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா? அந்த கரப்பாம்பூச்சியினுடைய ரத்தம் வெண்மை நிறத்தில் இருக்கும். சில பூச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறமற்றதாக கூட இருக்கும். சரி, நம்ம ரத்தத்தை பற்றி நல்லா தெரிந்து கொண்டோமா? அடுத்தது இரத்த நாளங்கள் பற்றி படிக்கலாம். பிளட் வெசல்ஸ். இந்த இரத்த நாளங்கள் பார்த்தீங்கன்னா தமனிகள் மற்றும் சிரைகளை கொண்டுள்ளன. 2 பாயிண்ட் தான். நம்ம இரத்த நாளங்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும்னா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இரத்த நாளங்கள் தமனிகள் மற்றும் சிரைகளை கொண்டுள்ளன. blood vessels consist of arteries and veins. சரி, இந்த தமனிகள் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமனிகள் ஆக்சிஜனேற்ற இரத்தத்தையும் சிரைகள் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தையும் எடுத்து செல்கின்றன. அவ்வளவே தான். சரியா?
சரி, இந்த 2 விஷயம்தான் நம்மளுடைய இரத்த நாளங்கள் பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. ரத்தம், இரத்த நாளங்களை பற்றியும் ரொம்ப நல்லா படிச்சாச்சு. சரி, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி போலாமா? உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை எடுத்து வந்து உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டில் வையுங்கள் பார்க்கலாம். என்ன உணர்கிறீர்கள்? ஒரு துடிப்பு கேட்கிறதா? எதனுடைய துடிப்புமா அது? வெரி குட். நம்மளுடைய இதயத்தின் துடிப்பை இந்த நாடி துடிப்பின் வழியாக அறியலாம். நீங்க உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டெத்தாஸ்கோப் போட்டு உங்களுடைய இதயத்துல இங்கே வச்சு பார்த்து உங்களுடைய கைகள் என்ன பண்ணுவாங்க? மணிக்கட்டில் பிடிச்சு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதன் வாயிலாக நம்மளுடைய இதயத்தினுடைய துடிப்பை அறிந்து கொள்ளலாம். மேலும் நம்மளுடைய காதுகளுக்கும் கழுத்துகளுக்கும் இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னாலும் நீங்க இதயத்தினுடைய துடிப்பை கண்டறியலாம். வெரி குட் சில்ட்ரன். அடுத்ததா இப்போ நம்ம கழிவு நீக்க மண்டலம் பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடுகள் எடுத்துக்கலாம். அம்மா என்ன பண்றாங்க? தினந்தோறும் வீடை பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி வெளியே தினந்தோறும் வெளியேற்றிடுறாங்க. குப்பைகளை பெருக்கி பெருக்கி அம்மா வீட்டிலே வச்சுட்டு இருக்காங்களா? இல்லை. வச்சிருந்தா என்ன ஆகும்? ஒரே வீடு நாற்றம் எடுத்து விடும் இல்லையா? துர்நாற்றம் வீசும், நம்ம வீட்டில் வாழவே முடியாது. அப்போ அன்னன்னைக்கு இருக்கிற குப்பைகளை அம்மா என்ன பண்ணுவாங்க? வெளியேற்றிடுவாங்க. அதே போலதான் நமது மனித உடலும் கூட பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கழிவுகளை வெளியேற்றி விட வேண்டும். அந்த கழிவுகளை வெளியேற்றும் வேலையை தான் இந்த கழிவு நீக்க மண்டலம் செய்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்ப கழிவு நீக்க மண்டலம் எவ்வளவு ஒரு உன்னதமான பணியை செய்யுது இல்ல? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம அந்த கழிவு நீக்க மண்டலத்துல வேற என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது உடலில் உள்ள நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் நிலையை சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த கழிவு நீக்க மண்டலத்துல வெறும் சிறுநீரகங்கள் மட்டும் இந்த பணியை செய்யல. சிறுநீரகங்களோட இணைந்து சிறுநீரகங்கள், நுரையீரல்கள், கல்லீரல் மற்றும் தோல் இவை அனைத்தும் தான் குரூப்பா என்ன செய்யறாங்க? இந்த கழிவு நீக்க மண்டலத்துல செயல்படுறாங்க. புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம இந்த கழிவு நீக்க மண்டலத்துல சிறுநீரகம் பற்றியும் சிறுநீர் குழாய், சிறுநீர் பை இந்த 3 பத்தியும் படிக்கலாமா? இப்போ நம்ம சிறுநீரகங்கள் பற்றி படிக்கலாம். மனித உடலில் 2 சிறுநீரகங்கள் உள்ளன. இப்போ நம்ம கழிவு நீக்க மண்டலம் படித்தோம் இல்லையா? கழிவு நீக்க மண்டலத்தில் சிறுநீரகங்கள், சிறுநீர் குழாய், சிறுநீர் பை இந்த 3 தான் பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த சிறுநீரகங்கள் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகங்கள் வடிகட்டுதல். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா என்ன செய்வாங்க? டீ போடுவாங்க, காஃபி போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த ஃபில்ட்ரு வீட்டில் இருக்கு இல்லையா? எல்லாருடைய கிச்சன்லேயும் கண்டிப்பாக அந்த ஃபில்ட்ரு இருக்கும். அதே போல தான் இந்த சிறுநீரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையில்லாத பொருட்களை தான் நம்ம கழிவுகள்னு சொல்லுவோம். அந்த கழிவுகள் எல்லாம் வடிகட்டுதல் மூலமாக இந்த சிறுநீரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் உடலில் இருந்து ஒவ்வொரு பாகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றி, வடிகட்டுதல் என்ற முறையில் வெளியேற்றி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரை உருவாக்குகின்றன. சரி, இப்போ நம்மளுடைய சிறுநீரை உருவாக்குறதுல முக்கிய பங்கு எது வகிக்குது? சிறுநீரகங்கள் தான். இந்த சிறுநீரகங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவந்த அடர்ந்த சிவப்பு நிறம், ரெட் கலர் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆமாம், அந்த சிவப்பு நிறத்தில் அவரை விதை பார்த்துருக்கீங்களா? அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அவரை விதை போல அதனுடைய வடிவம் இருக்கும். இந்த 2 பக்கமும் 2 சிறுநீரகங்கள் இருக்கிறது. சிறுநீரகங்கள் பார்த்தீங்க எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? நம்மளுடைய உடம்புல இதயம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே போல் சிறுநீரகங்கள் எங்கே அமைந்துள்ளது? யார் சொல்வீங்க? சிறுநீரகம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நான் இங்கே தான் கை வைப்பீங்க இல்லையா? சரி, அது கரெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நமது முதுகெலும்பு. நமது இங்கே பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு பேக் சைடில் இருக்கு இல்லையா? முதுகெலும்பு தண்டினுடைய இரு புறத்திலும் இருக்கிறது.
நமது அடிவயிற்றின் பின்புறத்திலும் இவை காணப்படுகின்றன. புரிஞ்சுதாமா? எங்க இருக்குன்னு ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிறுநீரகங்கள் நமது முதுகெலும்பு தொடரின் 2 பக்கங்களிலும் இருக்கிறது. முதுகெலும்பு தொடரின் 2 பக்கங்களிலும் இருக்கிறது. அடிவயிற்றின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. வயது வந்தோரின் சிறுநீரகத்தின் அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா சராசரியாக 12 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டுள்ளது. அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் நீளம். தடிமன் எவ்வளவு இருக்கும்? 6 சென்டிமீட்டர் அளவு தடிமனாக இருக்கும். சரி, இப்போ நமது இடது சிறுநீரகம், இது வலது சிறுநீரகம். இந்த வலது சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா இடது சிறுநீரகத்தை விட சற்று கீழாக இருக்கும். சற்று கீழே இருக்கும் கொஞ்சம், அதாவது இது கொஞ்சம் மேலே இருக்கும். எது? நமது வலது சிறுநீரகம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், இடது சிறுநீரகம் கொஞ்சம் மேலவா இருக்கும். இந்த ஒவ்வொரு சிறுநீரகத்தை சுற்றிலும் கேப்சூல் என்ற ஒரு சவ்வு சூழ்ந்துள்ளது. கேப்சூல் என்ற ஒரு சவ்வு சூழ்ந்துள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சவ்வு வந்து அப்படியே மெல்லிசாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கிட்னியை அவுட்டர்லாம் ஃபுல்லாக அதுதான் சூழ்ந்து இருக்கும். அந்த சவ்வுக்கு பெயர் வந்து கேப்சூல் என்று அழைக்கிறோம். சிறுநீரகங்கள் நெப்ரான்கள் என்று அழைக்கப்படும் பல மில்லியன் சிறுநீரக அலகுகளால் ஆனவை. சிறுநீரகத்தின் செயல் அலகு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான்கள். சிறுநீரகத்தினுடைய செயல் அலகு நெப்ரான்கள் எனப்படும். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ நம்ம சிறுநீரகத்தினுடைய வரைபடத்தை பார்க்கலாமா? வாருங்கள். இதுதான் சிறுநீரகத்தினுடைய வரைபடம். என்ன பார்க்குறீங்க? இப்போ மிஸ் சொன்ன மாதிரி அந்த சிறுநீரகத்தினுடைய ஷேப் எப்படி இருக்கு பாருங்க. அவரை விதை போல இருக்குதா? அதனுடைய நிறம் எப்படி இருக்கு? அடர்ந்த சிவப்பு நிறமாக இருக்குதா? சரி, வெரி குட். இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்க்கிறது வலது சிறுநீரகம், அடுத்த பக்கம் இருக்கிறது இடது சிறுநீரகம். இந்த 2 சிறுநீரகத்திலிருந்து ஒரு குழாய் மாதிரி வருது பாருங்கப்பா. ஒரு 2 டியூப் வருதா? அந்த டியூபுக்கு பேர் தான் சிறுநீர் குழாய். அது வந்து எங்கே கனெக்ட் ஆகுது பாருங்க. கீழே வந்து அது ஒரு அமைப்பு, பை போல ஒரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் சிறுநீர் பை. அந்த சிறுநீர் பை வழியாக தான் அந்த சிறுநீர் புற வழியாக சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது. இதுதான் சிறுநீரகத்தினுடைய வரைபடம். புரிஞ்சுதா? சரி, இந்த 2 சிறுநீரகங்களில் வந்து சிறுநீரகம் உற்பத்தியாகி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி சிறுநீராக தயாரிச்சிடுறாங்க. ஸோ தயாரிச்சுட்டு அந்த சிறுநீரகம் வலது சிறுநீரகத்திலையும் இடது சிறுநீரகத்திலையும் சிறுநீரானது கேதர் ஆகிடும். அப்போ அந்த சிறுநீர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீர் குழாய் வழியாக மெதுவாக வரும். எங்கே வரும்? மெதுவாக சிறுநீர் குழாய்கள் சிறுநீரகங்களை சிறுநீர் பையுடன் இணைக்கின்றன. ஓகேவா? சரி, அதுதான் சிறுநீர் குழாய். ஒவ்வொரு சிறுநீரகங்களிலும் உருவான அந்த சிறுநீரானது சிறுநீர் பையை வந்தடைகிறது. அடுத்தது 3வது சிறுநீர் பை. பை போன்ற அமைப்புடையது. அந்த அமைப்பு பாருங்களேன், ஒரு பேக் மாதிரி இருக்கு. யூரினல் பிளாடர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு தற்காலிகமாக சிறுநீரை சேமித்து வைக்கும் உறுப்பாகும். இந்த சிறுநீர் குழாயிலிருந்து மெதுவாக வர அந்த சிறுநீர் வந்து என்ன பண்ணுது? அந்த சிறுநீர் குழாய் வழியாக வந்து அந்த சிறுநீர் பையை அடைகிறது. அது வெற்றிடமாக இருக்கும்போது அது ஃபில் ஆகிடும். சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் தோராயமாக 1.250 லிட்டர் இரத்தத்தை பெறுகின்றது. அப்போது இந்த சிறுநீரகங்கள் பாருங்கள் செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடலில் சிறுநீரகம் செயலிழந்து போயிடுச்சுன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. நாம் உயிர் வாழ மிக மிக அவசியம் சிறுநீரகங்கள். சிறுநீரகங்கள் வந்து இரத்தத்தை அப்பப்போ நம்மளுக்கு அது என்ன பண்ணுது? சுத்தப்படுத்தி அதனுடைய கழிவுகளை அகற்றி அது வெளியேற்றுவதனால தான் நாம் வந்து என்ன பண்ண முடியும்? நல்ல உடல்நிலையோட வாழ முடியும்.
சிறுநீரகங்கள் செயலிழந்து போயிடுச்சுன்னா அதை செயல்படுத்துறதுக்கே ரொம்ப செலவாகும் இல்லையா? அது வந்து ரொம்ப ஆபத்தானது கூட. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் நிறைய தண்ணீர் குடிக்கணும். இந்த மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவீங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, காலையில் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பிடும்பொழுது கொஞ்சமாக இவ்வளோண்டு ஒரு அரை பாட்டில் குடிப்பீங்க, மீதி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. கேட்டால் பாத்ரூம் போகணும், எங்கள் மிஸ் பாத்ரூம் அனுப்ப மாட்டாங்க, இதெல்லாம் ரீசனாக சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அப்போல்லாம் இனிமேட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது. தண்ணி நிறையா குடிக்கணும். யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யூரின் வந்த உடனே பாஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுடைய யூரினல் பிளாடர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், நோய் இல்லாமல் வாழ முடியும். இல்லைனா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய காம்ப்ளிகேட்டட்லாம் அதனால் உருவாகும். ஸோ நீங்கள் அந்த சிறுநீரகத்தின் செயல்பாடு நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ற உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிடணும். நிறையா என்ன பண்ணணும், காய்கறிகள், கீரைகள், இதெல்லாம் பழங்கள், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சிறுநீரகம் வந்து நமக்கு திரும்பவும் நம்ம வந்து அதை என்ன பண்ண முடியாது. சிறுநீரகத்தை நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக திரும்பவும் நம்ம ரீப்ளேஸ், அது சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்க, நிறையா சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவங்க யாருமே கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டி இல்லையா, வயதானவர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் சர்க்கரை நோய் பாதிப்பு இருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த சர்க்கரை நோய் பாதிப்பு வந்துச்சுன்னா மெயினாக அஃபெக்ட் ஆகிற எந்த ஒரு உறுப்பு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமது சிறுநீரகங்கள் தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட வேண்டும். நாம் இப்போ ஒரு சின்ன ரீகால் போகலாமா? சரி, இன்றைய வகுப்பில் நாம் படித்த மண்டலங்கள் எவை? இரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் கழிவு நீக்க மண்டலம். வெரி குட். இரத்த ஓட்ட மண்டலம் உள்ளடக்கியவை எவை? இரத்தம், இதயம், இரத்த நாளங்கள். வெரி குட். இதயத்தினுடைய வடிவம் எத்தகையது? இதயத்தினுடைய வடிவம் கூம்பு வடிவிலானது. இதயத்தை சுற்றியுள்ள சவ்வின் பெயர் என்ன? பெரிகார்டியம். இதயத்தினுடைய அறைகள் எத்தனை? இதயத்தினுடைய அறைகள் 4. மேலறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆரிக்கில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதயத்தின் கீழறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வென்ட்ரிக்கில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தது இரத்தம் பற்றி படித்தோம் இல்லையா? சராசரியாக இரத்தம் ஒரு மனிதருக்கு எத்தனை லிட்டர் இருக்கும்? 4 முதல் 5 லிட்டர் இருக்கும். இரத்தத்தை உந்தி தள்ளும் வேலையை செய்வது யார்? இதயம். கழிவு நீக்க மண்டலத்தில் உள்ளடக்கியவை எவை? சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர் பை. சிறுநீரகங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை உள்ளன? 2 சிறுநீரகங்கள் உள்ளன. சிறுநீரகத்தின் நிறம் எவ்வாறு உள்ளது? அடர்ந்த சிவப்பு நிறத்தில் இருக்கும். சிறுநீரகத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும்? சிறுநீரகத்தினுடைய வடிவம் அவரை விதை போன்று காணப்படுகிறது. சிறுநீரகம் நமது உடலில் எங்கு அமைந்துள்ளது? சிறுநீரகம் நமது உடலின் தண்டுவடத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள மெல்லிய சவ்விற்கு என்ன பெயர்? கேப்சியூல். சிறுநீரகத்தின் செயல் அலகு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறுநீரகத்தின் செயல் அலகு நெப்ரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதயத்தில் நாம பெரிகார்டியல் திரவம் பற்றி படித்தோம் இல்லையா? சரி, அதனுடைய பணி என்ன? யார் சொல்லுவீங்க? பெரிகார்டியல் திரவம் வந்து இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது.
ஸோ நம்ம என்ன சொன்னோம், பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு சவ்வானது இதயத்தை சூழ்ந்துள்ளது அப்படின்னு படித்தோம். அந்த பெரிகார்டியல் அந்த திரவம் வந்து இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. அதுதான் பெரிகார்டியம் திரவத்தினுடைய பணி. ஓகேவா? சரி, அடுத்து இதயத்தினுடைய அறைகளின் பெயர்களை கூறுக. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதயத்தினுடைய அறைகளுக்கு என்னென்ன பெயர் சொன்னோம்? இதயத்திற்கு 4 அறைகள் உண்டுன்னு படித்தோம் இல்லையா? ஸோ மேல் அறைகள் 2, கீழறைகள் 2. இந்த மேல் அறைகள் 2ற்கும் ஆரிக்கில்கள் என்று பெயர். மேல் அறைகள் 2ற்கும் ஆரிக்கில்கள் என்று பெயர். கீழ் அறைகள் 2ற்கும் வென்ட்ரிக்கில்கள் என்று பெயர். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது இரத்தத்தின் பணிகள் என்ன? நம்ம இரத்தத்தினுடைய பணிகள் படித்தோம் இல்லையா? மிக முக்கியமான பணி செய்து இரத்தம் அப்படின்னு சொல்லி படித்தோம். இந்த இரத்தத்தினுடைய பணிகள் என்ன? யார் சொல்வீங்க? வெரி குட். இரத்தம் வந்து நமது உடலில் உள்ள ஆக்சிஜன், சத்துக்கள், கழிவுகள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துகிறது. இதுதான் முதல் பணி. அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்தம் வந்து உடல் முழுவதும் இதயத்தால் உந்தி தள்ளுகிறது. அடுத்து நம் உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. இதுதான் இரத்தத்தினுடைய பணிகள் நாம் படித்தோம். அடுத்தது இரத்த நாளங்கள் பற்றி கூறுக. இரத்த நாளங்கள் பற்றி என்னம்மா படித்தோம்? இரத்த நாளங்கள் வந்து தமனிகள் மற்றும் சிரைகளை கொண்டுள்ளதுன்னு படித்தோமா? சரி, அந்த தமனிகள் என்ன வேலை செய்யுதுன்னு படித்தோம்? தமனிகள் வந்து ஆக்சிஜனேற்ற இரத்தத்தை எடுத்து செல்கிறது. சிரைகள் ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை எடுத்து செல்கின்றது. இந்த பணி தான் அது செய்யுதுன்னு படித்தோம். அடுத்ததாக கழிவு நீக்க மண்டலத்தில் எவையெல்லாம் இணைந்து அந்த வேலையை செய்யுதுன்னு படித்தோம். நாட் ஓன்லி கிட்னிஸ், இன்னும் அதன் கூட சேர்ந்து செயல்படுகிற உறுப்புகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். சிறுநீரகம், நுரையீரல்கள், கல்லீரல் மற்றும் தோல், இவை அனைத்தும் சேர்ந்துதான் கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுகிறது. சரி, இந்த கழிவு நீக்க மண்டலம் நமது உடலில் எவற்றை சமநிலைப்படுத்துகிறது, எவற்றை ஒழுங்குபடுத்துகிறதுன்னு பார்த்தோம்? நமது உடலில் உள்ள நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் நிலையை ஒழுங்குபடுத்துகிறது. நமது உடம்புல பார்த்தீங்கன்னா நீர், எலக்ட்ரோலைட்டுகள் இருக்கும். அதனுடைய லெவல் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுற வேலையை தான் வந்து இந்த கழிவு நீக்க மண்டலம் செய்கிறது. சரியா?